வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். இன்று இருமுடி கட்டி 18 படிகள் ஏறி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்தார். முன்னதாக திருவனந்தபுரத்திலிருந்து புறப்பட்டு தனி ஹெலிகாப்டர் மூலமும் சிறப்பு வாகனங்கள் மூலமும் பம்பையை வந்தடைந்தார். உலகெங்கிலும் உள்ள குஜராத்தி சமூகத்தினர் இன்று புத்தாண்டை கொண்டாடுகிறார்கள். குஜராத்தில் பெஸ்து வர்ஷ் என்று பிரபலமாக அழைக்கப்படும் இப்புத்தாண்டு தினத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, குஜராத் மாநில ஆளுநர் திரு ஆச்சார்ய தேவ்ரத், குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் ஆகியோர் மக்களுடன் நூத்தன் வர்ஷ் அபிநந்தன் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். உத்தராகண்டில் உத்தரகாசி மாவட்டத்தில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற கங்கோத்ரி ஆலயம் அன்னக்கூட் திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை 11:36 மணிக்கு குளிர்காலத்திற்காக மூடப்பட்டது. இந்த நிகழ்விற்காக கங்கோத்ரி கோவில் சாமந்தி பூக்களால் ஆடம்பரமாக அலங்கரிக்கப்பட்டது. இந்த ஆண்டு இதுவரை 7,57,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கங்கோத்ரி ஆலயத்திற்கு வருகை புரிந்து வழிபாடு செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி ஆகாஷ்வாணி வானொலி நிலையத்தின் மண்டல செய்தி பிரிவில் திருத்தப்பட்ட விதிமுறைகளின் கீழ் செய்தி ஆசிரியர், செய்தி வாசிப்பாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் ஆகிய பணியிடங்களில் தினசரி ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது தொடர்பான முழு விவரங்கள் newsonair.gov.in என்ற இணையதளத்தில் வேகன்சிஸ் என்ற பிரிவில் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம் 15ஆம் தேதியாகும். பிரான்ஸ் முன்னாள் அதிபர் திரு நிக்கோலஸ் சர்கோசி மேற்கத்திய நாடுகளுடன் லிபியா நாட்டுக்கு நல்லுறவை ஏற்படுத்தி தருவதாக கூறி லிபியா முன்னாள் அதிபர் திரு மொய்மர் கடாபியிடமிருந்து சட்டவிரோதமாக நிதி உதவி பெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டில் சிறை தண்டனை அளிக்கப்பட்டு தனிச்சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பாரிஸ் நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் வரலாற்றில் முன்னாள் அதிபர் ஒருவர் சிறையில் அடைக்கப்படுவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.